Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி எக் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான எக் மசாலா பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கிட்ட நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மெல் போயிடுச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொஞ்சம் குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. மசாலா ஐட்டம் தான் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது மசாலாவோட ராஸ்மெல்லாம் போடுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ராஸ்மெல் எல்லாமே போயிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மூடி போட்டு 1 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணிலாம் வற்றி மசாலா நமக்கு நல்லா ஃப்ளேவரபுளாக குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எக் மேலே லைட்டாக பெப்பர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ இதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. ஜஸ்ட் 1 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான எக் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.